போதும்னு ஒருத்தன் நிறுத்தக்கூடாது. போதும்னு மூக்கு நிறுத்தி சுவாசத்தை நிறுத்தினா உன் நிலமை என்ன? போதும்னு எதையும் நின்றுச்சுன்னா உன் நிலமை என்ன? அப்போது அதெல்லாம் நிற்கல தானே. சுவாசம் மாதிரி கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கணும். 10 ரூபா உன்னால் சம்பாதிக்க முடியும்னா 10 ரூபா சம்பாதி. 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? 10,000 ரூபாய் சம்பாதி. 10 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா ஏன் போதும்? இதில் என்ன போதும் இருக்குது? சம்பாதிக்கிறது வேறு, அது வேறு எது முடியுதோ அது செஞ்சுனே என்ன பிரச்சனை உனக்கு? அதில் போதும்னா இயலாமை சொல்லு, வானான்னு சொல்லு, எனக்கு முடியலன்னு சொல்லு, எனக்கு நடக்க பிடிக்கலன்னு சொல்லு, தப்பு கிடையாது. இயலாமையை ஒத்துக்கோ, இயலாமை தப்பு கிடையாது. இயலாமைக்கு பேர் போதும் கிடையாது. இயலாமைக்கு பேருனா எனக்கு இயலாமைன்றதை ஒத்துக்க முடியல, நீங்கள் இன்னொரு பதில் சொல்லிக்கோ, நான் நிறைவாயிட்டேன்னு சொல்லிக்கோ. இதெல்லாம் பொய். ஆனால் உண்மைன்னா இயலாமைக்கு இன்னொரு பேர் சொல்கிறேன், அவ்வளோதானே. நிறைவாஞ்சா நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை என்னிடம் மயக்கம் என்ன ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் பேத்திக்கிட்ட போய் கொஞ்சிக்கிறாரு. பேத்திக்கிட்ட ஏன் கொஞ்சம் முடியுது? அங்கே பால் உணர்வு இல்லை, ஆனால் குழந்தை தூக்கணும் கொஞ்சணும் அப்படின்னு. அந்த மாதிரி என் பொண்டாட்டி கூட இருக்கக்கூடாது? அந்த மாதிரி கேட்குற கூட யாரும் இருக்கக்கூடாது? அம்மா வாழ்ந்து பார்த்து சாய்ந்தது என்ன, சில அவயங்கள்லாம் எனக்கு வேலை செய்யாது, என்ன பண்ணலாம், சும்மா மடியில் இருக்கலாம் தானே. இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? சிரிக்கிறதுக்கு பல்லு வேணுமா என்ன? பல்லு தேவையில்லை. இல்லைங்க, பல்லெல்லாம் கொட்டிச்சு இனிமேல் பண்ண பண்ண முடியாது, இல்லை சிரிக்க முடியாது. பல்லு இல்லாதவங்களாம் வராதிங்கன்னு ஒரு சட்டம் போடணும் நான். கரெக்டா? அதனால் போதுன்ற இடம் எங்கே வந்தது? அப்பா அப்போ சரி, அப்போ போதாதுன்னே வாங்கணும்னா கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக என்ன முடியுதோ அதை செய்கின்றேன். நான் எல்லாத்தையும் செய்யன்னு சொல்ல, எது எல்லாமே ஒத்துக்கு. ரொம்ப சிம்பிள். எனக்கு கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை இல்லைங்க, தப்பு இல்லை.